அங்கே போய் அங்கே ஒரு தபால் தந்தி, அந்த தபால் அஞ்சலை பெட்டி இருக்கும், அஞ்சல் பெட்டி, அந்த பெட்டிக்கிட்ட போய் நிற்கணும். அந்த பெட்டிக்கிட்ட போய் நிற்கும்போது யார் வந்தாலும் பேசக்கூடாதுன்னு. அந்த நேரம் வந்து ஒருத்தன் வந்து தோளை தட்டி, நீங்கள் சீமான் தானேன்றான். என்னடா பிரச்சனை. நான் ஒன்றுமே பேசலை. நான் பேசாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு பைய எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டேன். அவன் என்னையை பார்த்து போயிட்டான். இப்போ இந்த வண்ணத்தில் ஒரு வண்டி வரும், அந்த வண்டிக்குள்ளே ஒருத்தர் இருப்பார், அவர் இந்த சட்டை போட்டிருப்பார். அவர் வந்து இது பண்ணவன் நீங்கள் ஏறுங்க. இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், மெதுவாக அந்த வண்டி வருது. டேஸாக அப்படி குனிஞ்ச என்னை பார்த்து அப்படி கையை காட்டுது. அவன் நம்மால் சரின்னு ஏறி போயிட்டான். போனவுடனே சாப்பிடுவோம் வாங்க, பசியோடு இருப்பீங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு தமிழர் விடுதிக்கு போயிட்டா தெரிஞ்சிடும் அண்ணன்ட்டு, சிங்களர் விடுதிக்கு போவோம் அப்படின்னு போய் உணவு சொல்கிறார். இவர் சொல்லிவிட்டு பார்க்குறாரு, எல்லாம் மொத்த மேசையும் என்னை தான் பார்க்குது. பயந்துட்டார், ஏதாவது பிரச்சனை ஆகிற போகுது வெளியிலன்ட்டு. அண்ணன் உணவு வேணாம் வாங்க, எழுந்திரிச்சு வாங்கன்னு கூட்டிகிட்டு டக்குன்னு வெளியில் போகிறோம். போய் அங்கே தகவல் கொடுக்கும்போது, ஆளுக்கு மீசை எடு, மொட்டை அடிச்சு விடு, கண்ணாடியை போடு, அது எதாவது சொல், டேய் அப்போல்லாம் நான் பண்ண முடியாது, நீ அதெல்லாம் பண்ண முடியாது, நீ சும்மா அப்படி அண்ணன் குறைஞ்சது மீசையாவது எடுங்கண்ணே, மீசையாவது எடுங்க. அதெல்லாம் என்னடா இப்போ இப்படி பண்ணுற, அதெல்லாம் செய்ய முடியாதுன்றேன். சரி கொண்டு ஆளை வேண்டாம் அடைன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்துல கொண்டு மூணு நாள் படுக்க வச்சுட்டாங்க. ஒன்றுமே இல்லை. சாப்பாடு மட்டும் இந்த இதுக்குள்ள இப்படி தள்ளி விடுவாங்க, சாப்பிட்டு படுத்தையே கிடக்க வேண்டி தான். இது ஒரு தொலைக்காட்சி இருக்கும், அது சிங்களமாக ஓடும், சீரியல் ஒரு அளவும் புரியாது நமக்கு. ஒருத்தர் இருந்தார், அவர் பேச்சு துணைக்கி இருப்பார். அவர் மட்டும் பேசிட்டு அவர் கூட உட்காந்துட்டே இருப்போம். மறுபடியும் நாளைக்கு பயணம் ஒழுங்காகுதான். அந்த பயணம் ஒழுங்கு வந்து அந்த இராணுவ கட்டுப்பாடு இல்லாத இடங்களாக பார்த்து நகர்த்தி கொண்டு போகணும் தம்பி, அது இப்போ கொண்டு போகணுன்ட்டு அப்படி போகிறோம். போய் அங்கே போய் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு நாள் முழுக்க இருந்தோம்.